உடனடியாக தேரை நவுத்த முடியாத சூழல்ல அங்க கொஞ்சம் டைம் இதாகிறதுனால அங்க நுரையீரலும் அங்க அப்டமனும் ஒரு ரஷ் இன்ஜுரி ஆகி அங்க லங்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகி அங்க அங்க எடுக்கிறப்பயே அன்கான்சியஸா இருந்தாங்க. போய் உடனடியாக திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் முதலுதவியெல்லாம் செஞ்சுட்டு திருப்பி மேல் சிகிச்சைக்காக நம்ம மோகன் குமாரமங்கலம் சேலத்திற்கு ரெஃபர் பண்றப்ப வர வழியில திருப்பி பேஷண்ட் கொலாப்ஸ் ஆயிட்டாங்க. கூடவே ஆம்புலன்ஸ்ல அட்வான்ஸ் லைஃப் சப்போர்ட் ஆம்புலன்ஸ் தான் நாங்கள் அமிச்சோம். கூட ஒரு டாக்டரும் ஒரு அனஸ்தட்டிஸ்டும் கூட நான் போக சொல்லியிருந்தோம். அவரும் கூட தான் இருந்தாரு. துரதிருஷ்டவசமாக அவரை காப்பாற்ற முடியல. அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு அரசின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலமைச்சர் கவனத்திற்கும் எடுத்து போயிருக்கோம். அவர் அந்த குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கியிருக்கிறார். சரி, நன்றி. பாதுகாப்பு குறைபாடு இந்த மாதிரி தேரெல்லாம் இழுக்கும்போது பாதுகாப்பு தீவிரமா கண்காணிச்சிருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி எப்படி இந்த மாதிரி இல்ல, அதுதான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தேர் இழுக்கிறப்ப அந்த சைட்ல வந்துட்டாங்க. அந்த இளைஞர்கள் 2 பேர் அந்த ஆர்வம் இதுல சைட்ல வந்ததுனாலதான் அந்த பிரச்சனையை வழிய, அதுவும் தேர் நேரா போயிருந்தா கூட இது விபத்து ஏற்பட்டிருக்காது. அது ஒரு பக்கமா வந்ததுனால ஒரு சைடு சக்கரம் அந்த சுற்றுச்சுவருக்கு ரொம்ப பக்கத்துல போனதுனால ஒரு நசுங்கி உயிரிழந்த சம்பவம் நடந்திருக்கு. மிகுந்த ஒரு வேதனைக்குரிய சம்பவம் தான். இனி வருங்காலங்களில் எப்படி சார் பாதுகாப்பு இதுக்கான கூடுதல் கவனம் செலுத்தணும். சொல்ற மாதிரி தேர் பக்கத்திலையும் மதுரையில் கூட கூட்டமாக தான் மக்கள் வராங்க. பாதுகாப்பு ஏற்பாடுகளை இன்னும் தீவிரப்படுத்தணும்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. வருங்காலம் இந்த மாதிரி விபத்து நடக்காம நாங்கள் அனைத்து முயற்சிகளும் எடுப்போம். மைக்க அடியில் விட்டு மேல ஆடியோ கேட்க கொஞ்சம் யாரும் வராதிங்க. ரெடியா? ஓகேவா? இன்று என்ன நடந்தது சார்? இன்று